Namaste. Greetings to all of you. Grandmaster Chevak அவர்களுடைய அச்சீவ் த இம்பாசிபிள் லோட்டஸ் சூத்ராலேருந்து இன்றைக்கான மிக மிக முக்கியமான செய்தி. மணி இஸ் லைக் அ உமன். இஃப் யூ சே யூ டு நாட் லைக் ஹர், she will go away. Silently affirm to yourself, money flows to me like a river. Money rains to me like a waterfall. பணம் ஒரு பெண்ணுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு பேர் உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், லக்ஷ்மி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த லக்ஷ்மி சொல்லக்கூடிய பெண்ணுக்கிட்ட எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க உங்கள் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நீ வந்த அப்புறம்தான் எனக்கு எல்லாம் கெடுதல் நடந்தது, நீ அதிகமாக என்கிட்ட இருக்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனையே வருது, உன் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் எனக்கு குழப்பமே வருது, நான் கெட்டவன் ஆனானதே இந்த பணம் வச்சதுனால தான், நீ இருக்கிறதுனால தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க வச்சுக்கோங்க. மகாலட்சுமிகிட்ட பேசுகிறீங்க, என்ன ஆகும்? அதுக்கு உங்களுக்கு பிடிக்காது, அப்புறம் உங்கள் பக்கமே வராது. அதனால தான் தெளிவாக பணம் ஒரு பெண் மாதிரி. அப்போ அந்த பெண்ணை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணணுமோ அப்படி ட்ரீட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். அதுக்கு எதாவது ஃபார்முலா இருக்கா சார்? என்ன பண்ணணும்? நான் தொடர்ந்து பணம் சம்மந்தப்பட்ட அபிப்பிராயம் எனக்கு எப்படி இருக்கணும், அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ஏதாவது கற்றுக்கிட்டேன்னா கூட நல்லா இருக்குமே இல்லையா? அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், உங்கள் உள்ளங்கையை லேசாக அப்படி அழுத்திக்கோங்க. எல்லாருமே இதை பண்ணுங்க. உள்ளங்கை இப்படி அழுத்திக்கோங்க, இந்த உள்ளங்கையும் இப்படி அழுத்திக்கோங்க. ரைட்? நான் இந்த ரெண்டு கையும் இப்படி ரிசீவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் கைன்னு முன்னாடி யாராவது உங்களுக்கு ஏதாவது பொருள் கொடுக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்க? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ உள்ளங்கையில் கவனத்தை வச்சுட்டு நான் சொல்கிறத என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். பணம் ஒரு ஆறு மாதிரி உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. மணி flows to me like a river. தண்ணி கொட்டுற மாதிரி, ஆறு ஓடுற மாதிரி பணம் உங்களை நோக்கி வருது. அதை பல முறை சொல்லிக்கோங்க. மணி rains to me like a waterfall. ஒரு அருவிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி எனக்கு பணம் கொட்ட போகுது. அது சொல்லுங்கள். ஒரு அருவி கீழே நீங்கள் நிற்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ சொல்லுங்கள், மணி flows to me like a waterfall. திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அது மணி flows to me like a river. பணம் ஆறு மாதிரி என்னை நோக்கி ஓடி வருது. பணம் ஒரு அருவி மாதிரி என் மேலே கொட்டிகிட்டே இருக்கு. திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்கள். பணம் ஆறு மாதிரி என்னை நோக்கி ஓடி வந்துட்டே இருக்கு. பணம் ஒரு நீர் அருவி மாதிரி மேலேருந்து ஒரு வாட்டர்ஃபால் மாதிரி எனக்கு கொட்டிகிட்டே இருக்கு. இது மனசுக்குள்ளே சொல்லும்போது நன்றி நன்றி சொல்லிக்கோங்க. முழு நம்பிக்கையோடு இதை நான் சொல்கிறேன், நன்றி உணர்வோடு நான் சொல்கிறேன் சொல்லுங்கள். பல முறை இதை சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் தலையில், உங்கள் உள்ளங்கையில், உங்கள் உடலில் என்ன மாதிரி உணர்வுகள் இப்போ இருக்குது பாருங்கள். மேலேருந்து எனர்ஜி கொட்டுறது தெரியும், கையில் பெரிய அழுத்தம் இருக்கிற மாதிரி தெரியும். என்ன பாருங்கள், எல்லோரும் கையை மெதுவாக மேலே தூக்க முயற்சி பண்ணுங்கள். மிக அதிகமான பணம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபிசிக்கலாக உங்களுக்கு கன்சாலிடேட் ஆன எனர்ஜி உங்கள் கையில் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த எனர்ஜி வந்த அப்புறம்தான் உங்கள் கையில் பணமே வரும். அதனால் உங்கள் எண்ணம் மிக மிக முக்கியம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் இந்த ஃபார்முலாவில் குறித்து வச்சுக்கோங்க. விஷ் யூ அ கிரேட் டே. நமஸ்தே.